சித்ரா பௌர்ணமியையொட்டி அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பால் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு ஏதுவாக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. திருவண்ணாமலையில் சித்திரை மாத பௌர்ணமி கிரிவலத்தை ஒட்டி நேற்று இரவு முதலே வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவும், மேலும் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவள்ள பாதையில் கிரிவலம் மேற்கொள்ளவும் புரிந்து வண்ணம் வந்தார்கள். இந்த அதிகாலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக பக்தர்கள் குவிந்து அண்ணாமலையாரை தரிசிக்க நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். அதிகாலையில் இந்த பக்தர்கள் அனைவரையும் ராஜகோபுரம் வழியாகவே கோவில் நிர்வாகம் தற்போது அனுமதித்து வருகிறது. இதனால் பக்தர்களின் கூட்டம் ராஜகோபுரத்தை முன்பாக அலைமோதி வருகிறது. மேலும் வெயில் தாக்கத்திலிருந்து பக்தர்களை பாதுகாக்கும் வகையில் மாட வீதிகளில் 4 மாட வீதிகளிலும் நிகழ்ச்சிகளை அமைத்தும் ஆங்காங்கே தண்ணீர், குடிநீர் வசதிகள் மற்றும் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கும் நடவடிக்கைகளையும் அண்ணாமலையார் திருக்கோவில் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து திருவண்ணாமலையில் சித்திரை மாத பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.